தமிழ் படத்துக்கு வந்து சப்டைட்டில்ஸ் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இந்த ரியலைசேஷன்றது எந்த பாயிண்டில் வர ஆரம்பிச்சதுங்க? இந்த உஸ்தாத் ஹோட்டல் வந்து மலையாளம் படம் காட் த பெஸ்ட் ஃபில்ம் உங்கள் சப்ஸ்னால அப்படின்னாரு. ஐயோ எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க மண்டேலே. விஜயோட ஃபேன்ஸை வந்து நான் டிவோட்டீஸ்ன்னு தான் சொல்லுவேன். பாட்டுக்கு வந்து முதல்ல சப்டைட்டில் தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அப்போ பாட்டே வேண்டாமே, படத்துல ஏன் பாட்டு வைக்கிறோம்? சூர்யா has always realized the value of subtitles. நானும் விஜயும் ஷாங்காய் போனோம், அங்கே காவலன் படம் got chosen. So he saw it, he saw for himself. அந்த seeing is believing சொல்லுவாங்கல்ல, அவன் அப்படியே தூக்கி ஜாக்கி சான் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது ரேக்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்கள நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு இன்டர்வியூக்காக. அவங்கள வந்து மேம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அவங்க இது வரைக்கும் அக்ராஸ் 5 லாங்குவேஜஸில் 500 படங்களுக்கு மேலே சப்டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் மாஸ்டரோடைய சப்டைல் கூட அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருவீங்க அமேசான் பிரைமில். ரேக்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடணும், மேம்னு கூப்பிட்டா பிடிக்காது, தோப்புக்காரனை போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்ககிட்ட அதுக்கு கேட்டே ஆரம்பிக்கலாம். ஏன் வந்து ரேக்ஸ் அப்படின்னு தான் உங்களை கூப்பிடணும்? மேம் சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்டெல்லா மாரிஸ் பிரின்சிபல் மாதிரி இருக்கும். பட் அதை தவிர there's a real reason behind it. அதை நான் வந்து ஜோக்கிங்காக தோப்புக்கரணம் போடணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஏடிஸ்க்கும் தெரியும், அவங்களுக்கு அந்த இது வந்து போயிடுது. அந்த கிரேப் வைனில் புது படத்து ஏடி வந்தால் உடனே ரேக்ஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவான் அவன். ஏன்னா எனக்கு தெரியும், இல்லாட்டா நீங்கள் தோப்புக்கரணம் போட சொல்லலாம். அது ஒரு பஞ்ச் லைனாக பஞ்ச் டயலாக் ஆகிடுது. என்னென்னா எனக்கு ரேக்ஸ்ன்னு ஒரு சப்டைட்டில் பிராண்ட், ஐ வாண்ட் ஹாவ் தட் in everybody's mind. So நீங்களே என்ன ரேக்ஸ்ன்னு கூப்பிட்டா தானே அந்த ரேக்ஸ்ன்ற நேம், இட் இஸ் a recollect theory. ஸோ ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் அப்படி ஒரு விஷயம், by God's grace. சரி, ஓகே. ஸோ இப்போது இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து சப்டைட்டில்ஸோட அருமை என்னங்கிறது தெரியும். தமிழ் படத்துக்கு வந்து சப்டைட்டில்ஸ் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இந்த ரியலைசேஷன்றது எந்த பாயிண்டில் வர ஆரம்பிச்சதுங்க? I would personally say 2008, 9, 10 அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி நேஷ்னல் அவார்டுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டது, ஆர் ஃபெஸ்டிவல்ஸ்க்கான இப்போ சில தனி படங்கள் மட்டும், ஆர் மணிரத்னம். ஸோ பிகாஸ் எல்லாருக்கும் மணிரத்னம் தான் தெரியும். பட் 2010 வந்து விண்ணை தாண்டி வருவாயா, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அப்போ கூட அவ்வளோ ரியலைசேஷன் இல்லை. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தப்புறம் தான் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் ஒரு பெரிய 5 years வச்சுக்கலாம். 5. பட் இந்த நேஷனல் அவார்ட்ஸில் வந்து சப்டைட்டில்ஸ் ஒழுங்காக இல்லாதனால நிறைய அவார்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க ஒரு டைமில். நிஜமே நடந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு? ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து எனக்கு அவ்வளோ ஹிந்தி ஃப்ளூயன்ட் இல்லை, பட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஹிந்தியில் கேன் ஐ டாக் டு ரேக்ஸ் அப்படின்னார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பர்ஸ் ஆஃப் தி நேஷ்னல் அவார்ட் கமிட்டி. அண்ட் உஸ்தாத் ஹோட்டல் வந்து மலையாளம் படம் காட் த பெஸ்ட் ஃபில்ம் உங்கள் சப்ஸ்னால அப்படின்னார். ஐயோ எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க மண்டேலே. இட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் அங்கே ஜூரிலாம் இல்லை, அவங்க நிறைய படம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படத்துக்கு பேட் சப்ஸ் இருந்தால் இட் இரிட்டேட்ஸ் தெம், பிகாஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவர் சொன்னார், அதனால தான் வேறு நிறைய படங்கள் நல்லா இருந்தும் வரலை, அவங்களுக்கு உங்கள் ஸ்டைல் ஆஃப் சப்டைலிங் ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ ஸோ மச்னு வச்சுட்டேன். பட் தட் வாஸ் வெரி நைஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் அ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர். நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா. ஸோ அது வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே. ஸோ நீங்கள் எப்போது அந்த சப்டைட்டில் பண்ணலாம், இது ஒரு கெரியராக நம்ம ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது எப்போ? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கெரியராகவே ஆரம்பிக்கணும்னே நினைக்கல. ஐ வாஸ் ஜஸ்ட் அ குட் மதர், கிரேட் ஒய்ஃப். ஐ கால் இட் GMGW. என் ஹஸ்பண்ட் தூவானம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார், நியூட்டன் அண்ட் ஹரிச்சரன் டைரக்டட் தூவானம். அதுக்கு வந்து மது அம்பச்சர் கேமரா. அவர் சொன்னார், இங்கே நல்லாவே இருக்காது, ஐ மீன் யாரும் பண்ணுறதில்ல, நல்லாவே இல்லை, யாரும் மெட்ராஸில் சப்டைல்ஸ் பண்ணுறதில்ல. 2007. ஸோ நீ பாம்பேயில் போய் பண்ணணும், அங்கே உட்காண்டிருக்கணும் NFDCயில். ஸோ யூ யுவர் செல்ஃப் டூனர், யூ ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ், யூ டூனர். ஸோ அதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அன்ஒஃபிஷியல் சப்டைட்டிலிங். தூவானம் 2007. ஓகே. அதுக்கப்புறம் எப்படி? அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஐ மீன் ஐ டென்ட் திங்க் ஆஃப் இட் as a profession at all. அண்ட் அதுக்கப்புறம் 2010 விண்ணை தாண்டி வருவாயா கௌதம் மேனன். எப்படி அவரோட கான்டாக்ட் எப்படி இருந்தது? அவருக்கு எப்படி தெரிஞ்சது நீங்கள் பண்ணுறீங்க? அவருக்கு தெரியாது. ஓகே. இந்த M3Vன்னு ஒரு படம் கிருஷ்ணன் சேஷாத்ரி கோமட்டம் டைரக்ட் பண்ணது. ஓகே. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கௌதம் மேனன் இஸ் ஃபினிஷ்ட் விண்ணை தாண்டி வருவாயா, நீ போய் சப்டைட்டில் பண்ணு.
தூவானம் தான் பண்ணியிருக்கேன், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஓகே. சரி, நான் எப்படி கௌதம் கிட்ட போய் நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி I was a fashion designer. I had a unit called Sankalp and I was designing clothes. So he said, நீ just phone Gautam and ask him. எனக்கு நம்பர் கொடுத்தார். நான் ஃபோன் பண்ணேன். He said, oh, I thought you're a costume designer. You do this also, is it? Come to my office. Okay. So நான் போனேன் and I did it. அவ்வளோதான், just like that முடிஞ்சது. ஸோ மது அம்பட் சார் தான் ஆரம்பிச்சு விட்டார் இல்லையா, கை காட்டி விட்டார். அண்ட் அவரோட ஒய்ஃப் லதா ஹேஸ் டன், அவங்க ஒரு மோர் தென் 250-300 மலையாளம் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பித்து ஒரு 100 படத்துக்கு அப்புறம் தான் மலையாளத்தில் வேறு யாரோ சப்டைட்டில் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். ஷீஸ் அ வெரி குட் ரைட்டர் அண்ட் அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் இது ஈஸியாக வந்துடும். ஸோ மலையாளமில் வந்து உஸ்தாத் ஹோட்டல் விச் வந்த நேஷ்னல் அவார்டு, அந்த மாதிரி அவங்க ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. அது மலையாளம் டீம். அவங்களுக்கு அடியில் தெர் ஆர் சப்டைட்டில்ஸ். தெலுங்கு வந்து கௌரி, அவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னர். ஸோ அவ்வளோ டெலிஜென்ட்னா கௌரி கோஸ் த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அந்த மாதிரி. அண்ட் சேத்து மாதவன் நோஸ் மெனி லாங்குவேஜஸ். ஸோ எப்போ வேணுமோ சேத் ப்ளீஸ் டூ திஸ்னா உடனே பண்ணிவிடுவார் அவர். தமிழுக்கு வந்து ஐ டிபெண்ட் அ லாட் ஆன் ஹரிணி அண்ட் சாம். பட் ஹரிணி வந்து அவங்க யூஎஸ்லேயே ஒரு 15 years இருந்திருக்காங்க. ஸோ வென் யூஆர் இன் தி யூஎஸ் ஃபார் 15 years இல்லை, யூ இமீடியட்லி நோ டு திங்க் இன் இங்கிலீஷ். லைக் என்னோட அம்மா வந்து எனக்கு ஸ்க்ராபிள் அந்த புக்கு அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டேட் இன் அவர் ஹவுஸ். ஸோ ஒரு இன்டிமிடேஷனே இருக்காது. யூ நோ டு டாக் இன் த லாங்குவேஜ் தேல் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஹர்னிக்கு வந்து அவங்க அமெரிக்கன் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றது தெரிஞ்சு அவங்க எழுதுவாங்க. ஸோ நான் வேறு வேறு பேர் ஒரு 8 ரீல் இருக்கு இல்லையா ஒரு படத்தில். ஸோ 3-4 சப்டைட்டில்ஸ் டூன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் க்ரைசிஸ் 3 நாளில் 1 வாரத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு நான் பண்ணுறச்ச அதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும். ஸோ நான் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். நாட் ஒன் சப்டைட்டில் கோஸ் வித்தவுட் மை ஹாக்கை, கழுகு பார்வை. அதனால் அந்த எல்லா ரீல்ஸும் சேம் ஃபார்மேட் வரணும், இந்த ரேக்ஸ் சாப்பாக இருக்கணும் அப்படின்னா ஹரிணி இது வந்து ஐ won't even have to correct because she's thinking in English. அந்த மாதிரி. ஸோ ஐ ஹேண்ட் பிக் மை டீம். ஐ ஹாவ் about 12 people. I have about 35 people waiting to join என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு. I mean, ஒரு நாள் maybe I'll pick from there. But as of now, I want to be very choosy. I want it to be நான் எவ்வளோ பேஷனட்டாக இதுவாக டிலிஜென்ட்டாக பண்ணணும் அந்த மாதிரி ஐ வாண்ட் அ டீம் லைக் தட். ஓகே. பட் மை டீம் ஸ்டாண்ட்ஸ் பை மீ, மை ராக் ஆஃப் ஜிப்ரால். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து சப்டைட்டிலில் வந்து டயலாக்ஸோட பாட்டு தான். தமிழ் சினிமாவில் வந்து லிரிக்ஸை வந்து இங்கிலீஷில் வந்து ஆசிடிஸும் பண்ண முடியாது, அது வந்து தப்பாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுதான் எனக்கு முதல்லேருந்தே வந்து ஐ ஃபெல்ட் சாங்ஸ்னால் ரைம் பண்ணணும், சப்டைட்டில்ஸ் ஆஃப் சாங்ஸ் ரைம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லாட்டா டயலாக்ஸ்க்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ மீன் என்ன வித்தியாசம் இருக்குது இல்லையா, சம்மந்தம் இல்லை என்ன வித்தியாசம் இருக்குது. ஒரு ஹியரிங் இம்பேர்டோ இல்லை தமிழ் தெரியாதவங்களுக்கும் அது புரிய போகிறது இல்லை. இது வந்து பாட்டு, அது வந்து டயலாக்ன்ட்டு என்னோட in my mind. Okay. So முதல்லேருந்தே I started rhyming it. I felt it's very necessary. Editor Praveen என்ன சொல்வார், ரேக்ஸ் you're the only one who subtitles songs with this rhyming thing and அப்படின்னு அவர் எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தார். ஓகே ஓகே ஓகே. இப்போது பாட்டுக்கு வந்து முதல்ல சப்டைட்டில் தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா பிகாஸ் மியூசிக்கு வந்து லாங்குவேஜ் கிடையாதுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ பாட்டே வேண்டாமே, படத்துல ஏன் பாட்டு வைக்கிறோம்ல, அது வச்சா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல, ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு ஹியரிங் இம்பேர்ட், இப்போது உங்களுக்கு ஒரு ஹியரிங் இம்பேர்டாக இருந்தால் தான் யூ ரியலைஸ் இங்கே எதுவும் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு படத்துலேயே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு அது அவங்க மைண்டில் இருக்கும். ஓகே ஓகே. அது நாகிங்காக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இது வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்ட்டு. ஈவன் அ ஃபாரினர் லைக் இப்போ மெலனின்னு ஒருத்தர், அவங்க வந்து அமெரிக்கன், பர்தேசி வைட்டின்னு இன்டர்வியூ பண்ணுறாங்க, ஐ மீன் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஷீ இன்டர்வியூட் மீ. அவங்க என்ன, அவங்களோட இன்ட்ராக்ஷனில் நான் புரிஞ்சிருந்தது என்னென்னா, ஒரு இப்போது ரேடியோவில் ஏதோ பாட்டு பேக்ரவுண்டில் வருதுன்னா ஐ ஆல்வேஸ் ஹாவ் இட் அ சாங் ஃப்ரம் பழைய படம் பேர் வித்தின் பேரந்தசிஸ். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த டைரக்டர் அங்கே ஒரு பாட்டு வச்சுருக்கிறது ஒரு ரீசனுக்காக இருக்கும், சும்மா வைக்கிறது இல்லை, ரேண்டமாக ஒரு ஃபில்லப் மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் போட்டால் ஐ திங்க் இட் இஸ் வெரி, இட் ஆட்ஸ் ஃப்ளேவர். பட் எல்லா லிரிக்ஸுமே வந்து ஈஸியாக உங்களால் வந்து கொண்டு வந்துட முடியுதா சப்டைட்டில்ஸ்? ஈஸியாகவே இல்லை. பட் நான் ரொம்ப இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது சொல்ல ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இல்லை, ஒவ்வொரு பாட்டுக்குமே தெர் இஸ் அ டிஃபிகல்ட்டி.
ஃபஸ்ட்டு வந்து நான் டாக்கி முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் தான் சாங். ஏன்னா அது போன ஒரு பாட்டு சில டைம் 2 hours முடிச்சிடலாம். ஐ ஃபைண்ட் தாமரையில் அவங்க ரொம்ப நுணுக்கமாக சோல்ஃபுல்லாக எழுதுவாங்க. அவங்க அதை வந்து நான் ஒரு அர்த்தம் புரிஞ்சு எழுதிடுவேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் அந்த மாதிரி நினைக்கல, இந்த மாதிரி நினச்சேன். ஷில் கிவ் a டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், நம்ம நினச்சி பார்க்காத மாதிரி. அந்த மாதிரி. ஸோ ஐ ஆல்வேஸ் முடிச்சப்பறம் ஐ சென்ட் இட் டு தி லிரிசிஸ்ட். எல்லா சாங்குமே வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, சேலஞ்சஸ் இருந்திருக்கும்ல, அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இந்த எதிர்பாரா முத்தம்ன்ட்டு வீல்ஸோட குட்டி ஸ்டோரியில் மதன் கார்கே ரிட்டன் a பியூட்டிஃபுல் சாங். அது வந்து அல்லிட்ரேஷனோட, எனக்கு அல்லிட்ரேஷன் தமிழ் என்னன்னு தெரியாது, பட் ஐ ஜஸ்ட் ரீட் இட் அவுட் டு யூ. மூங்கில் மேகம் மாலை நீ நான் நீ, அப்புறம் பனித்துளி பால் பார்வை. ஸோ எல்லாம் அந்த முதல் லெட்டர் வந்து சேமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஐ வாண்டட் ஃபஸ்ட்டு நான் சப்டைட்டில் பண்ணிட்டேன் என்னோட யூஷுவல் ரைமிங் ஸ்டைலில். அப்புறம் இதை அட்டெம்ப்ட் பண்ணலாமே, லெட்ஸ் சி அந்த அல்லிட்ரேஷன் கொஞ்சமாவது வருதா அப்படின்ட்டு ஐ ட்ரான்ஸ்லேட்டட் இட். ஐ சப்டைட்டில்ட் இட் லைக் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டட் இன் மை ஹெட் எப்படி வரலாம் அப்படின்னு. ஐ சப்டைட்டில்ட் இட் டு அந்த மாதிரி கொஞ்சமாவது அந்த அல்லிட்ரேஷன் க்ளோசஸ்ட், அதுக்கு மேலே முடியாது, இட் கெட்ஸ் லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஐ ஹட் ரிட்டன் டென்ஸ் பேம்பூ and then blue clouds. So bamboo is B, blue clouds வந்து B, and then cool eve, clouds வந்து C, cool வந்து C. அந்த மாதிரி ஒரு லெட்டரோட பிகினிங்கும் அது. And Gautam noticed it and he was like so happy about it. It's just an attempt இல்லை, கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போது சம்டைம்ஸ் சப்டைட்டில்ஸ் பார்க்கும்போது அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, சப்டைட்டில்ஸே நாங்கள் பார்க்க மாட்டோம், எனக்கு படம் புரியலான்னு பரவாயில்ல, பிகாஸ் அது டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும், பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அந்த கான்செப்ட் இப்போ போயிடுது. இட்ஸ் நோ லாங்கர் தேர். இட் வாஸ் தேர் மச் ஏர்லியர், நாட் நவ். ஐ மீன் இந்த பாஸ்ட் 5 yearsல அது இல்லவே இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஒரு அமெரிக்கன் ரிவ்யூவர் இருக்கார், கிரிட்டிக் அண்ட் ரிவ்யூவர், ஹீஸ் 80+, லைல் பியர்சன். அவரும் நானும் நாங்கள் சத்யம் தியேட்டரில் ஒரு படம் பார்க்க போனோம், அண்ட் தமிழ் படம், சப்ஸ் இல்லை. அவர் வீட்டுக்கு வந்து சொன்ன கதை வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவருக்கு அது மாதிரி தான் புரிஞ்சுது, நம்ம நினச்சிக்கிறோம் புரிஞ்சிருந்தாச்சு அப்படின்ட்டு. ஆனால் இட் இஸ் ஜஸ்ட் நாட் த சேம். ஐ திங்க் சப்டைட்டில்ஸ் ஆர் ரியலி நெசசரி. இல்லாட்டா நம்ம இந்த பாரசைட் டிரெக்டர் சொன்னார் இல்லையா, அந்த 1 inch பேரியரை இஃப் யூ ஓவர் கம், தட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் இது. அண்ட் ட்விட்டரில் அவ்வளோ பேர் எனக்கு ஷேர் பண்ணாங்க அது. இந்த ட்விட்டர் அவேர்னஸ் இஸ் வெரி குட், யூனோ. இப்போ ஒரு விஜய் படமோ, விஜயோட ஃபேன்ஸை வந்து நான் டிவோட்டீஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவங்க அவ்வளோ தே கேர் ஃபார் ஹிம். அண்ட் இப்போ நான் விஜயோட படத்தை வெளி உலகத்துக்கு எடுத்துன்னு போகிறேன்னா உடனே தே ஷேர் ஆல் மை வியூஸ், ஷேர் அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு. ஓகே. ஸோ மெனி பீப்புள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டரில் அது வந்த உடனே தே டுக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அமேசானில் வந்த உடனே தே டுக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், திஸ் சப்டைட்டில் இஸ் வெரி குட். அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா. So there's a fan base even for subtitles because of Vijay. Okay. இப்போது இந்த ஹியரிங் இம்பேக்ட்டுக்கான சப்டைட்டில்ஸில் வந்து நீங்கள் சவுண்ட்ஸுக்கு சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கூட நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் இருக்குது ஆக்சுவலாக? இல்லை அது ஈஸி தானா? அது வந்துடும். ஓகே. ஐ மீன் அட்ஜெக்டிவ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, பட் மீனிங்கை இன்டாக்டாக வச்சு ரைம் பண்ணுறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில், லைக் டங்கா மாதிரி அதோட வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அது. அப்புறம் அல்லு சில்லு அப்படின்னு வருது இல்லையா, மெர்சல். நான் வந்து தப்பாக எடுத்துட்டேன், அல்லு சில்லுன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு. ஐ மீன் தட்ஸ் வாட் த ஏடிஸ் ஆல்சோ தாட் அண்ட் தே டோல்ட் மீ. அப்புறம் ஐ தாட் சரி நான் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது லிரிசிஸ் கிட்ட கொடுக்குறது. ஸோ விவேக் சொன்னால் இல்லை, இட் இஸ் லேசி பீப்புள், சோம்பேறிகள், அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ பேக் டு த லிரிசிஸ்ட். அவங்களுக்கு மைண்டில் ஒன்று இருக்கும்ல, அது என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு. ஓகே. நீங்கள் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக சப்டைட்டிலிங் பண்ணாலும் கூட அந்த எக்ஸிக்யூஷன் சைடுங்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும்? இல்லை, அதில் வந்து ஒரு உபகதையே நான் சொல்லுங்கள். என்னென்னா இப்போது முதல்ல வந்து சென்சாரில் இங்கே வித்தின் இந்தியா படத்துக்கு சப்ஸ் தேவைப்படலை, ஓவர்சீஸ்க்கு தான் பண்ண வேண்டியிருந்தது. ஓவர்சீஸ் தனியாக சொல்கிறேன். இப்போ டொமெஸ்டிக்கில் வந்து வித்தின் இப்போ பாம்பே, டெல்லி, பெங்களூர்லலாம் காமிக்கணுன்னா சென்சாரில் சப்ஸ் இருக்கணும்.
ஆனால் அந்த டைமில் நம்ம சென்சார் கொடுக்கச்ச ரீரெக்கார்டிங் அண்ட் ஃபைனல் மிக்ஸ் ஃபைனலாக இருக்க வேண்டாம், இது தேவையில்லை அவங்க ரூல்ஸ் படியே. ஸோ அது சப்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறது. ஏன்னா அது 2 ஃப்ரேம் தள்ளிடும், இல்லை இதை கம் ஏர்லியர் ஒரு லேட்டர், ஏன்னா அது முடிஞ்சிருக்காது அப்போது. ஸோ சென்சார் போயிட்டு வந்துட்டு அவங்க கொடுக்குற மியூட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க ஃபைனல் பண்ணினோடனே திருப்பி ஐ ஹாவ் டு ரீடூ த ஹோல் திங். அண்ட் அந்த ரீடூ பண்ணுற டைம் பத்தாது. ஓகே, லைக் 1 day ஆர் லெஸ் தென் அ டே தான் இருக்கும். எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் முடிப்பாங்க, எல்லாம் லாஸ்ட் மினிட். ஸோ பட் அந்த அவேர்னஸ் வருது இப்போ நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2D ராஜா, ஹீல் கால் மீ அண்ட் சே அக்கா திஸ் ஃபில்ம் இஸ் கெட்டிங் ரெடி ஆன் December 24th. எனக்கு வந்து December 10th ஹீல் டெல் மீ. ஸோ ஐ மீன் எனக்கு 24ஆம் தேதியிலேருந்து நீங்கள் 1 week ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. கார்த்திக் நரேன் சேஸ் தட் ஹிஸ் இபி மிஸ்டர் மணி கால்ஸ் மீ அண்ட் சேஸ் திஸ் ஐ வாண்ட் நீங்கள் இந்த டேலேருந்து இந்த டே ஃப்ரீ, அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டா யூ கேன் பிளான். சடனாக அது வரைச்சி தான் யோர் ஹோல் பிளான் கெட்ஸ். ஓகே, ஸோ வழக்கமாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா சப்டைட்டில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க, எடிட்டர் தான் உட்காந்து அதை சிங்க் பண்ணுவார், மேட்ச் பண்ணுவாருன்ற மாதிரி நினச்சிட்டு. இல்லை, அதுக்கு வந்து என்னென்னா அப்புறம் நான் ஓவர்சீஸ் தனியாக சொல்கிறேன். இப்போ நண்பன் நான் பண்ணிகிட்ருக்கச்ச, நண்பன் சப்டைட்டில் பண்ணச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்டைட்டில்ஸ் வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க இது என்ன, இது வந்து ஒரு ஒப்சஸ்ட் லேடியாக இருக்கா அபவுட் சப்டைட்டில்ஸ் அப்படின்ட்டு. ஐ கிவ் யூ மை சாஃப்ட்வேர்னு கொடுத்தாங்க. ஓகே, அவங்க சாஃப்ட்வேரை அதை நான் வந்து ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்க ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இந்த மாதிரி லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ். அவங்க டெக்னிக்கல் டீம் ஒர்க்ட் ஆன் இட் டு மேக் அவர் ஓன் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான் இருந்தது. யா, பட் நாங்கள் வந்து நம்ம தமிழ், அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் இது வில் நாட் ஹேவ் இந்த மாதிரி பேக் டு பேக் டயலாக்ஸ். நம்ம மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அதனால. ஸோ நாங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரராக ஒரு 6 months வி ஒர்க்ட் ஆன் இட். ரீடபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கேலிப்ரேஷன் as they call it இல்லை, இந்த டைம் கோடிங், அந்த ரீடபிலிட்டிக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ அதை வச்சு ஸோ எவ்வளோ தூரம் அது சக்ஸஸ்ஃபுல்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கஞ்சேன்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணோம், ராஜீவ் ரெட்டி, கிறிஷ் டைரக்ட் பண்ணார், வானம் டைரக்ட் பண்ணோம். அண்ட் அந்த படத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு யோகி ஷெட்டி, பாம்பேலேருந்து. அவர் வந்து ஃபைனல் நோபடி ஆஸ்க், யூ ஆர் த ஒன்லி ஒன் ஆஸ்கிங். ஐ செட் எனக்கு ஃபைனல் கண்டிப்பாக வேணும். எலியும் பூனையும் தான் வி வர் ஃபைட்டிங் த ஹோல் டைம். இட் வாஸ் லைக் டாம் அண்ட் ஜெர்ரி. தென் ஃபைனலி ஐ செட் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பட் எனக்கு ஃபைனல் வேணும், அதை செக் பண்ணியே ஆகணும்லாம் சொல்லி செக் பண்ணி, ஐ டோன்ட் மைண்ட் நடுராத்திரி வரைக்கும் ஒர்க். எனக்கு ஒர்க்கிங் இஸ் நோ ப்ராப்ளம். ஐ ஒர்க் ஃப்ரம் 6 AM to 2 AM. I sleep for 4 hours and think, oh my God, 4 மணி நேரம் தூங்கிட்டோமே, உலகமே நிற்கிறா போல. I'll get up and do. So he gave me, grudgingly he gave, and I did it. Then the movie released and he called me and he said, Rakes, I have to tell you, the readability was perfect. No, to என்ன எக்ஸ்டென்ட்னா ஹிந்தி படத்தில் கூட நான் இந்த ரீடபிலிட்டி பார்த்ததில்லை அப்படின்னு, which is excellent feedback for you இல்லையா. அதனால that shows that that software works. Okay, okay. So it's not only English தெரியணும்னு இல்லை, தெரியணும், பட் இந்த ரீடபிலிட்டி ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஓவர்சீஸ் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஓவர்சீஸில் வந்து இப்போது நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில் முடிக்கிறோம் சென்சார் ஸ்டேஜில், இட்ஸ் நாட் ஃபைனல். அரபிக்கு அனுப்பணும். இப்போ யூஏஇயில் துபாய் அண்ட் ஆல் தோஸ் பிளேசஸ் இட் ஹேஸ் டு ரிலீஸ், தே நீட் சென்சாருக்கு போகணும், அரபிக் வேணும். அதுவும் ஒரு அரபிக் சென்சார் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி, ரேக்ஸ் டு யூ ரியலைஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ண சப்டைட்டில் பண்ண அரபிக் சப்ஸ் எல்லாம் கிப்பரிஷ் ரப்பிஷ் அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்போ தான் அவர் சொன்னார், கேர்ள் டு பாய், இப்போ ஒரு ஹீரோயின் டாக்கிங் டு ஹீரோ, அவங்க கிராமரில் வேறு, ஹீரோ டாக்கிங் டு ஹீரோயின் வேறு. ஓகே, நான் 1-to-1 பேசுறது வேறு, 1 to many people வேறு, கிராமரே டிஃபர்ஸ். அண்ட் நம்ம பைரசினால வி டோன்ட், நம்ம படத்தை அனுப்புறது இல்லை. இட் கோஸ் டு பாம்பே, ஃப்ரம் பாம்பே இட் கோஸ் டு ஈஜிப்ட் ஆர் சம் அதர் பிளேஸ், அரபிக்கில் மாற்றி கொண்டு வந்து தராங்க. நம்ம ஸ்கிரிப்டும் அனுப்புறதில்லை, படமும் அனுப்புறதில்லை. ஸோ அந்த சப்டைட்டில்ஸ் ஹி ஹாஸ் நோ ஐடியா, மேன் பேசுகிறானா உமன் பேசுகிறானா, நிறைய பேர் இருக்காங்களா அந்த ஷார்ட்டில் இல்லையா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ஏபி இன்டர்நேஷ்னல் அண்ட் ஐ வி சாட் டுகெதர் அண்ட் வி மேட் திஸ் ஜெண்டர் கோட். அதோட அக்ரோனிம் ஜேசி. ஜெண்டர் கோடில் வந்து இப்போ ஒரு படத்தில் வந்து 2500 சப்டைட்டில்ஸ் இருந்தால் ஒரு சப்டைட்டிலும் மேன், ஃபீமேல், மேல், ஃபீமேல், ஃபீமேல், மேல், அது நிறைய பேர் இருக்காங்களா, ப்ளூரலாக, சிங்குலரான, வி புட் அன் எக்ஸல் ஷீட் அண்ட் சென்ட் இட் டு ஹிம். ஓகே, அந்த இந்த ஜெண்டர் கோட் போடுறதுக்கே 1 day ஆகும். ஓகே, அண்ட் தட் பர்சன் ஹஸ் பீன் ட்ரெயின் டு டூ இட்.
படத்தை பார்த்தவங்க தான் போட முடியும், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா யார் பேசினாங்கன்ட்டு. இதே சென்சார் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி நவ் இட்ஸ் குட் அப்படின்னார். இட் இஸ் அ வெரி நைஸ் திங் டு கெட் ஃபீட்பேக். ஸோ இது அரபிக் வரும், அப்புறம் நம்ம சென்சார் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபைனலில் வந்து வேறு மாறிடும், சப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடும். ஒரு 2 ஃப்ரேம் தள்ளினாலே உங்கள் டைம் கொண்டு வரும். அகெயின் அந்த அரபிக் எடுத்து, நம்மளுக்கு அரபிக்கும் தெரியாது, வி கான்ட் ரைட் உல்டா இல்லையா. ஸோ நம்ம டைம் கூட மேட்ச் பண்ணி மாற்றணும். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ்னால் இந்த ஃப்ரைடே whatever ஓவர்சீஸ் போகணும். இந்த ஃப்ரைடே போனோன்னா நம்ம பை வெட்னஸ்டே வி ஷுட் பி ரெடி. வி வெரி ரேர்லி ரெடி பை வென்ஸ்டே. அதனால் இப்போ தான் வந்து நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அசிஸ்டன்ட் எடிட்டர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு லென்த்தே மாறல ரேக்ஸ் அப்படின்வாங்க. அது லென்த் பற்றியே இல்லை, இட்ஸ் நாட் லென்த். வென் யூ டூ த ஃபைனல் மிக்ஸ் அது மாறும். இப்போ தபஸ் நாயக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேராக எனக்கு ஆடியோ அனுப்பிச்சிடுவார். ஹில் டெல் ஹிஸ் அசிஸ்டன்ட் கியூபுக்கு போகிறச்சு சேம் டைம் சென்ட் த ஆடியோ டு ரேக்ஸ்ன்னு. அந்த மாதிரி அவேர்னஸ் இஸ் கம் நவ். So we've come a long way from 2010. கொஞ்சமா வந்து awareness is much better now. ஓகே. இப்போ இந்த பஞ்ச் டயலாக்லாம் பண்ணும்போது, சப்டைட்டில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வராங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு வந்து கிளைமேக்ஸில் வந்து விஜய் வந்து டி ராஜேந்திரோட அந்த ஒரு பாட்டு பாடுவார், வாடாய மச்சி வாடா கபச். அதெல்லாம் நீங்கள் வந்து சப்டைட்டில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் எப்படி ரீட்டைன் பண்ண முடியுது? அது வந்து ரைமிங்காக தான் நான் பண்ணேன், டி ராஜேந்தர் ஸ்டைலில். அந்த ரைம் பண்ணால் தானே அது டி ராஜேந்தர் ஸ்டைல் மாதிரி. ஸோ அதே மாதிரி ரைமிங்காக இது. பஞ்ச் டயலாக்லாம் பண்ணும்போது நீங்கள் டேரக்டர் கூட இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட தான் பேசிப்பீங்க? அசிஸ்டன்ட் டேரக்டர். ஆக்சுவலி மாஸ்டரில் வந்து பிரதீப்னு ஒரு பையன், ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். தட் என்டையர் எடிட் டீம் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தேர் நாட் ஃபேமஸ், ஐ மீன் வெரி பாப்புலர் எடிட்டர்ஸில் 2-3 மூவிஸ் தான். பட் சந்தோஷ், ஃபிலோ, அங்கே தே வர் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். தட் சி அந்த இன்ட்ரடக்ஷன் பிட்வீன் அஸ் அண்ட் த கோர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கபடதாரியில் there was this Prakash. He was so அவன் எல்லாம் he was just running around everywhere, you know. He was very helpful. அந்த மாதிரி லைக் சக்ரா, there was மாரி. இப்போ ரீசெண்ட் படம் சொல்கிறேன் மாரி. ஸோ அவங்க தேர் இன்ஃபேக்ட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் எனக்கு கோவமே வந்துடும். எனக்கு வந்து என் மாமியாரே வேண்டாம் எனக்கு நீங்கள் போகிறோன்னு சொல்கிற அளவுக்கு they'll be bugging me. Give then I have to tell them 500 படம் பண்ணியிருக்கேன், ஐ நோ த டெட்லைன், யூனோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ் அப்படின்னு. தே ஆர் டூயிங் தேர் டியூட்டி இல்லையா. ஆமாம். இப்போ உங்ககிட்ட வராங்க நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் தேடி போன டைம் இருக்கா வெண்ணி தாண்டி வருவாக்கு அப்புறம்? முதல்லாம் தேடல் தான். ஆஃப்டர் வெண்ணை தாண்டி வருவாயா ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சு. ஜூலை வரைக்கும் நான் வந்து ஒரு 50. அதுக்கு என்ன ஃபீட்பேக் வந்து ஞாபகம் இருக்கா? வெண்ணி தாண்டி வருவாக்கு சப்ஸ் என்ன? இட் வாஸ் வெரி குட். அப்போ வந்து ஆன்லைனில் பாம்பேயில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் த பியூட்டி வாஸ் இந்த ஃபெப்ரவரி டு ஜூலை எல்லாரையும் கேட்டேன், எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. இன்னும் வாட்ஸ் ராங் வித் திஸ் லேடி, இந்த வேறு பிளானட் கூட இல்லை, வேறு கேலக்ஸிலேருந்து வந்திருக்கு. அப்போ 2010 இட் வாஸ் வெரி வெரி நேசல், நோபடி வாஸ் இது. அண்ட் எந்திரன் பண்ணேன், த மேஜிக் ஆஃப் சங்கர், ரஜினி சார், ரஹ்மான். இட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் இது இல்லையா, லீக் ஆல் டுகெதர். அதுக்கு வந்து பாம்பேல so many people said it is very similar to VTV style. I was amazed myself. அவங்க வந்து கண்டுபிடிக்கிறான், ஏன்னா என்னோட சப்டைல்ஸில் ஃபுல் ஸ்டாப் இருக்காது, அந்த சாங்ஸ் ரைம் ஆகும். தென் இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபார் அ ரீசன். லைக் ஐ வென்ட் டு அன் ஐ டாக்டர். சப்டைட்டில்ஸில் ஃபுல் ஸ்டாப் தேவையே இல்லை. அதுதான் நிறைய சப்டைல்ஸ்க்கு தெரிய மாட்டேங்கிறது. நிறைய டிரெக்டர்ஸ்க்கும் தெரியல, ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரியல. அது வேண்டாம், அவசியம் இல்லை. எந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கும் தேவையில்லை, இல்லை எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் கொஸ்டின் மார்க் எக்ஸ்பிரஷனுக்கு வேணும். பட் ஃபுல் ஸ்டாப் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, ஆப்டோமெட்ரிஸ் ஒரு 2500 சப் வருது ஒரு படத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அது இட் ஹர்ட்ஸ் தி ஐ. இட் இஸ் நாட் நெசரி. புக்கு படிக்கிறதுல வேணும், இதில் தேவையே இல்லை. அது இல்லை, வேண்டாததை வந்து ஏன் நம்மளா திணிக்கணும் அப்படின்ட்டு. தி பியூட்டி வாஸ் ஹெதர் வில்சன், ஒரு ஆஸ்திரேலியன், ஷி இஸ் அ ஐ டாக்டர். I mean, that's her profession. அவங்க ரிவ்யூவும் பண்ணுறாங்க. She reached out to me and she said, full stop தேவையில்லை. As an eye doctor, I'm telling you. I was like so happy. ஒரு இந்தியன் ஐ டாக்டர் அண்ட் ஆஸ்திரேலியன் ஐ டாக்டர் பேசிக்கவே இல்லை, பட் they agree with my theory அப்படின்ட்டு. It's not necessary at all. Okay. ஸோ இப்போ வந்து இந்த டேரக்டர்ஸ் கிட்ட, ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சப்டைல்ஸ் பற்றின அவேர்னஸ் நல்லாவே வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? வெரி குட். 80%, 85 much more. ஆக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? ஆல் த டைம். இப்போ ஆக்சுவலி 3 actors are
very very communicative that way. Surya முதல்லேருந்தே Surya 2D Raja, Surya has always realized the value of subtitles. Close on his heels, much after Surya oda, I mean equally is Vijay, because நானும் விஜயும் ஷாங்காய் போனோம், அங்கே காவலன் படம் got chosen, so he saw for himself, and the seeing is believing சொல்லுவாங்கல்ல, and அவன் அப்படியே தூக்கி your Jackie Chan of India ன்னு சொல்லி they celebrated him. விஜயோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் காவலன் தான் காவலன். ஸோ அவங்களுக்கு ஏன் பிடிச்சதுன்னா, ஈவன் தோ இட் வாஸ் அ ரீமேக், அவங்களுக்கு ஏன் பிடிச்சதுன்னா இவங்க மீட் பண்ணாமல் தே ஃபெல் இன் லவ் அப்படின்ற ஒரு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது. ஸோ வெளியில் வந்துட்டு அந்த தியேட்டர் பேக்ரவுண்ட், வி ஹாவ் அ ஸ்னாப் ஆல்சோ விஜய் அண்ட் மீ லைக் தட். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. தட் வாஸ் சச் அ லவ்லி கொஸ்டின் டு ஆஸ்க். இல்லை வாட் டு யூ வாண்ட் மீ டு டூன்னு. ஐ செட் ஐ ஜஸ்ட் வாண்ட் த வேர்ல்ட் டு நோ விந்தியாஸ்க்கு சவுத்தில் தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்குது, மலையாளம் சினிமான்னு ஒன்று இருக்குது, தெலுங்கு சினிமான்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி பாலிவுட் இல்லையா, நம்ம சினிமாவும் அந்த வேர்ல்ட் மேப்பில் ஒரு டாட் இருக்கணும் அப்படின்னு. இஸ் இட் டன், ஐல் கோ பேக் அண்ட் டெல் எவ்ரி ஒன். ஹி கெப்ட் அப் ஹிஸ் வேர்ட். சும்மா சொல்லலாம்ல ஒரு ஆர்வத்தில், பட் ஹி கெப்ட் அப் ஹிஸ் வேர்ட். மாஸ்டர் வாஸ் மை 13th கண்டினியூஸ் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஸோ அப்புறம் இன்னொரு ஆக்டர் மிஸ் பண்ணிட்டீங்க, 3 பேர் சொன்னீங்க, சூர்யா, விஜய், விஷால். விஷால் வந்து if it's his production, he'll immediately say go to Rakes only. If he's acting in some other producer, he'll recommend me, but all his production I have the pleasure. ஸோ நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இதுக்கான ப்ராமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, சப்டைட்டில்ஸ்க்கான ப்ராமினன்ஸ். இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்களா சப்டைட்டில் பண்ணணுன்றதுக்கு? அவங்களுக்கு டீம் இல்லை, அவங்க கொலை பண்ணுறதுக்கு டீம் வச்சுருக்காங்க. ஐ எம் வெரி ஆங்க்ரி அபவுட் இட். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது முதல்ல வந்து கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்து, ஸோ அதில் வந்து என்னோட சப்ஸை எடுத்து அவங்க ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வச்சு மாற்றி போட்டிருந்தாங்க. நான் உடனே ராஜா கிட்ட சொன்னேன். ராஜா wrote a mail to them. I don't want Rake subtitles tampered in any way. They changed it. உடனே they listened to it and they changed it. இவர் ஓசிஃப்ரிஸா அழகாக எழுதியிருந்தார் ராஜா, and they changed it. So I knew Amazon is willing to listen. Okay. நம்ம எடுத்து சொல்கிறது விதத்தில் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஐ கான்ட் டூ திஸ் ஃபில்ம் போலீசிங் இல்லை கார்த்திக். இப்போ ஒரு படமும் எனக்கு வந்துதா, அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சாங்களா அப்படின்ட்டு இப்போ முடிக்க டைமும் இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாறா வந்தது, அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ். அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆகும் பண்ணுவாங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ மாறாவில் வந்து கோகுல் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் wrote to them. The director was Dinesh was very cooperative. அவங்க ஆஸ் யூஷுவல் ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வச்சுட்டாங்க. தே ஹாவ் அன் ஏஜென்சி. அவங்கள நான் நிறைய 3 வருஷமாக அவங்களுக்கு மெயில்ஸ் எழுதிட்டுருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து குட் அண்ட் பேட் சப்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியலையோ என்னமோ, அதனால எல்லா சப்ஸும் அவங்க ஏஜென்சி மாற்றிடுவாங்களாம். ஓகே. I think it's ridiculous. அவங்களோட டெம்ப்ளேட்ல எடுத்துட்டு வந்துறாங்க எல்லாத்தையுமே. அப்படி they have a template and they change it. In fact சில இப்போ மாறால எனக்கு என்ன what offended me இல்லை, என்னோட கிரெடிட்ஸ் வச்சு இப்போ என்எஃப்டிசியில் நான் முதல்ல பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஃபில்ம் ஈரால அவங்களே வந்து போடுவாங்க சப்டைட்டில் பை ரேக்ஸ் இன் கேலிப்ரேட்டட் அட் என்எஃப்டிசி எக்மோர் அப்படின்னு போடுவாங்க. அவங்க தான் இந்த ஹேபிட் ஆரம்பித்தது, அவங்களோட ரூல் அது. ஸோ நானும் அதையே ஐ ஃபாலோடு சப்டைட்டில் பை ரேக்ஸ்ன்னு வரும் ஆஃப்டர் த டைரக்டர் கார்டு, ஆஃப்டர் த ப்ரொடியூசர் கார்டு, ரோலிங் டைட்டில்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐதர் என்னோட கிரெடிட்டே எடுத்துடுறாங்க, பட் தே யூஸ் மை சப்ஸ் வித் ஆல் திஸ் ஃபுல் ஸ்டாப். தட்ஸ் வாட் தே டூ. இல்லாட்டா என்னோட கிரெடிட்ஸும் இருக்கும், ஆனாலும் அவங்க மாற்றிடுவாங்க. ஐ எம் சேயிங் ஹவு டு யூ திங்க் இட் இஸ் மை சப்ஸ் நீட் டு பி? நான் என்ன மண்டுவா? நான் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா வைக்க மாட்டேன். அது எவ்வளோ கஷ்டம். ஐ டோன்ட் வாண்ட் ஃபுல் ஸ்டாப்ஸ், இட்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ டோன்ட் கோ அண்ட் ஆட் தட் ஃபுல் ஸ்டாப் தேர். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நீங்கள் யாரையா வச்சு நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க. என்னோட வேர்ட்ஸ், என்னோட யூசேஜ், என்னோட சாங் சப்ஸ் ரைம் பண்ணுறது யூஸ் பண்ணாதீங்க. டூ யுவர் ஓன். இது ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் வித் இட். சோஷியல் மீடியா எவ்வளோ அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, யாரோ வந்து ட்விட்டரில் பார்த்துட்டு மாறா சப்ஸ் வந்து உங்களது மாதிரி இல்லையே, ரேக்ஸ் ஃபுல் ஸ்டாப் இருக்கே அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் மாறா அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்குது ஃபார் பீப்புளோ. ரேக்ஸ் சப்டைல்ஸ்னால் அந்த சாப்பா ஃபுல் ஸ்டாப் இருக்காது, எல்லோ இருக்கும், சாங்கோட சப்ஸ் எல்லாம் ரைம் ஆகும்.
ஸோ நான் உடனே ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், டைரக்டர்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து மெயில் பண்ணாங்க அமேசானுக்கு. நோ ரிப்ளை, பட் எனிவே தி அட்டெம்ப்ட் வாஸ் டேக்கன்.